மேகம் முட்டிச் செல்லும் அழகிய மலைகளுடன் குளு குளு காலநிலை நிலவும் நீலகிரி மாவட்டம் புகழ்பெற்ற கோடை சுற்றுலா தலமாக விளங்குகிறது. புகழ்பெற்ற பல சுற்றுலா தலங்களை கொண்ட இந்த மாவட்டம் விவசாயத்திற்கு புகழ்பெற்றது. இங்கு விளைவிக்கப்படும் காய்கறிகள், பழங்களுக்கு பல இடங்களிலும் நல்ல சந்தை மதிப்புள்ளது. நீலகிரியில் கேரட், பீட்ரூட், முட்டைகோஸ், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் போன்றவை அதிக அளவில் பயிரிடப்பட்டு வரும் சூழ்நிலையில் தற்போது ஸ்ட்ராபெர்ரி பழங்களும் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. ஒரு முறை பயிரிட்டு சுமார் 10 மாதங்கள் வரை அறுவடை செய்யும் ஒரு பயிராக ஸ்ட்ராபெர்ரி உள்ளது. ஸ்ட்ராபெர்ரி சாகுபடிக்கு ஸ்ட்ராபெர்ரி நாற்றுகள் பூனாவில் இருந்தே பெறப்படுகிறது. நீலகிரியில் ஓரிரு இடங்களில் நாற்றுகள் தயார் செய்யப்படுகிறது. விவசாய நிலங்கள் உழுது தயார் செய்யப்பட்ட பின் ஸ்ட்ராபெர்ரி பயிரிடுவதற்கான வகையில் பாத்தி கட்டப்பட்டு பிளாஸ்டிக் கவர்களால் சூழப்படுகிறது. அதன் உட்புறமாக சிறிய பைப்புகள் மூலம் தண்ணீர் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. நாற்று நட்டவுடன் தினமும் அல்லது 2 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது. மற்ற பயிர்களைப் போலவே எரு, உரம், மருந்துகள் தெளிக்கப்பட்டு களை எடுக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. 10 சென்ட் நிலத்தில் ஸ்ட்ராபெர்ரி பயிர் செய்வதற்கு முதலீடாக சுமார் 12 லட்சம் செலவாகிறது. நன்கு பராமரிக்கப்பட்டு 80 நாட்களுக்கு பின்னர் அந்த செடிகளிலிருந்து பழங்கள் பழுக்க தொடங்குகின்றன. 1 ஏக்கர் பயிர் செய்ய வேண்டுமென்றால் குறைந்தது 5 பணியாட்கள் இருந்தே ஆக வேண்டும் என்ற சூழல் ஸ்ட்ராபெர்ரி சாகுபடியில் நிலவுகிறது. பெரும்பாலான ஸ்ட்ராபெர்ரி சாகுபடியில் மேற்கூரைகள் அமைத்து மழைநீர் இலைகளில் மீது படாத வண்ணம் பாதுகாக்கப்படுகிறது. 80 நாட்களில் விளைச்சல் துவங்கும் நிலையில் 10 மாதங்கள் வரை பழங்கள் காய்ப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது மக்கள் ஸ்ட்ராபெர்ரி பழங்களை அதிக அளவில் விரும்பி உட்கொள்வதால் சிறந்த விளைச்சல் ஏற்பட்டால் அதிக லாபம் ஈட்டலாம் எனவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து விவசாயி ஒருவர் தெரிவிக்கையில், வணக்கம், என்னுடைய பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் கீழ்கவட்டி. நாங்கள் இங்கே ஸ்ட்ராபெர்ரி போட்டிருக்கோம். இது ருட்டீனான நீலகிரி மலை காய்கறிகளுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக நம்ம போட்டிருக்கோம். நார்மலாக இந்த கேரட், பீட்ரூட்டு அந்த மாதிரி பண்ணுறோம். இந்த ஸ்ட்ராபெர்ரியில் இட் இஸ் கொஞ்சம் இது காஸ்ட்லியாக இருக்குது. கல்டிவேஷனுக்கு காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஈல்டு நல்லா வந்ததுன்னா நம்மளுக்கு அந்த லாபமும் கிடைக்கும். பெர்னியல் கிராப் மாதிரி தான். பட் நம்மளுக்கு ஒரு நாற்று போட்ட ஒரு 80 நாள் 90 நாளில் அது பழம் வர ஆரம்பிக்கும். அது வந்தான்னா அடுத்து ஒரு 9 to 10 months நம்மளுக்கு அந்த பழம் கொடுக்கும். அதே போல் இது நம்ம பாலிக்ரீன் ஹவுஸ்க்குள்ளே போட்டோன்னா நல்லதுன்னு சொல்கிறாங்க. நமக்கெல்லாம் இந்த பாலிக்ரீன் ஹவுஸ் போடக்கூடிய வசதிகள் இல்லாதனால நம்ம ஓப்பனில் போட்டிருக்கோம். இப்போ இது அந்த கிராப் அந்த மிட்வே இது ஃபுல்லாக இப்போ என்ன லாப நஷ்டம் கணக்கு பார்க்க முடியல. இருந்தாலும் நல்ல லாபகரமாக வரும்ன்ற நம்பிக்கையோடு இதை பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அது இல்லாமல் இதுக்கு தினசரி தண்ணீர் கொடுக்கணும். தண்ணீர் மேலே படக்கூடாது, ட்ரிப்பில் கொடுக்குறோம். அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். நார்மலாக தரையில் போடுறதில்ல, பெட் ரைஸ் பண்ணி மல்ச்சிங் ஷீட்டெல்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நாற்று போடுறோம். இதனுடைய நாற்றுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாற்றெல்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு நம்மளே பேரண்ட்டு மதர் பிளான்ட் எல்லாம் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணி அதிலேருந்து நாற்று எடுத்து போடலாம். இல்லை நம்ம சின்ன அளவில் பண்ணுறதுனால நம்ம இங்கே நாற்று பூனாலேருந்து இந்த லோக்கலில் இந்த நாற்று பண்ணுறவங்ககிட்ட வாங்கி தான் போட்டிருக்கோம். அப்போது அது இப்போதைக்கு எங்களுக்கு இப்போது மிட்வேயில் இருக்கோம் கிராப்பு. அதனால் இப்போதைக்கு அந்த லாப நஷ்ட கணக்கு சொல்ல முடியாது. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையோடு இந்த கிராப்பை பண்ணியிருக்கோம். என் பேர் சாவித்திரி. நமஸ்காரம். நாங்கள் துணேரியில் ஒரு ஃபார்ம் போட்டிருக்கோம், ஸ்ட்ராபெர்ரி ஃபார்ம் அது பேர். நாங்கள் 2 வருஷமாக அதை மெயின்டைன் பண்ணுற. நம்ம டெய்லி ஃப்ரூட் கொடுக்கும், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எந்த ஒரு விவசாயினாலும் இந்த ஸ்ட்ராபெர்ரி நமக்கு கை கொடுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாராவது செய்யலாம். டெய்லி அது ஃப்ரூட் நம்ம மெயினாக அவுட்டரில் போட முடியாது. நம்ம
க்ரீன் ஹவுஸில் தான் போட முடியுது வந்து. நம்ம க்ரீன் ஹவுஸில் போட்டால் மெயினாக டேமேஜ் ஆகாது. நம்ம டெய்லி ஃப்ரூட் ஹார்வெஸ்டிங் நம்ம பண்ணலாம். பாக்ஸு நம்ம பெனட் பாக்ஸில் தான் பேக்கிங் பண்ணி நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணணும். வேறு ஒரு ப்ராப்ளமும் இதில் வராது. மெயினாக ட்ரிப்ஸு மைட்ஸு இந்த மாதிரி வந்தால் நம்ம வந்து நிறைய மருந்து யூஸ் பண்ணாமல் நாங்கள் வந்து ஆர்கானிக் மூலியமாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் மெயினாக ஆர்கானிக் தான் இதில் இது பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு யார் சாப்பிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. மேக்ஸிமம் எல்லாமே நீட்டாக இருக்கும். க்ரீன் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் அதுதான் நம்ம மெயின்டைன் பண்ணி கொடுக்கணும். பிளான்டிங் பண்ணும்போது ஃபுல்லாக சாயில் வந்து எல்லாமே ரெக்கவரி பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு மல்டிங் ஷீட் போட்டு அதில் வந்து மேலே போட்டால் தான் பழம் வந்து டேமேஜ் ஆகாமல் போகும். நம்ம பிளான்டிங் பண்ண 2 மாதத்துல ஸ்டார்ட் ஆயிரும், ஃப்ரூட் ஸ்டார்ட் ஆயிரும். அதுலேருந்து ஃப்ரூட் ஸ்டார்ட் ஆனால் டெய்லி எடுத்தால் 2 இயர்ஸ் நமக்கு வந்து அது மெயின்டைன் பண்ணலாம். டெய்லி ஃப்ரூட் கிடைக்கும். வேறு பிரச்சனை இல்லை. சேல்ஸ் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டு சென்னை, பெங்களூர், இந்த மாதிரி கேரளா மெயினாக கொடுக்குறோம். யார் வேணாலும் வாங்கிட்டு போகலாம். லோக்கல்லையும் நாங்கள் கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்ப்ரே பண்ணுறது எல்லாமே ஆர்கானிக் தான். மெயினாக ஆர்கானிக் பண்ணால் நமக்கு யூஸாக இருக்கும். எல்லாமே நல்ல ரேட் கிடைக்கும். நல்லா நம்ம சாப்பிட்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இல்லை மிச்சப்படி எல்லாமே நீட்டாக நம்ம ஃபார்முன்னா நீட்டாக வச்சுக்கணும். அவ்வளோதான். ஏன்னா நம்ம சாப்பிட்ற பொருள் தானே, எல்லாமே நல்லா இருக்கணும். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல் சந்திரன்.